இப்ப செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு உச்சநீதிமன்றம் விசாரித்த போது அதுல நீதிபதி அவர்கள் ஈடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சென்னை மத்திய பிரிவு குற்றப்பிரிவு போலீசார் அவங்க தான் அந்த வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 1000 பேருக்கு மேல குற்றச்சாட்டு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த 1000 பேரையும் விசாரிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஈடி வந்து செந்தில் பாலாஜியை விசாரிச்சு தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு ஈடி என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அது முடியாது. அவங்க முடிச்ச பிறகுதான் எங்களால தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்கல்ல. அப்போ இதே அப்படியே மணிஷ் சிசோடியாவுக்கு பொருத்தி பார்க்கும்போது, மணிஷ் சிசோடியா வழக்குலவே 493 சாட்சிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னைக்கு விசாரிச்சு நீங்க வந்து அவருக்கு ட்ரையல் நடத்த போறீங்க. அதனால ஒரு மனிதனுக்கு லிபர்ட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம்ன்றதுனால அவருக்கு ஜாமீன் கொடுக்குறோம்னு சொல்லி நீதிபதி கவாய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அங்க 403 சாட்சிகள் அப்படின்ற போது இங்க 1000 பேர் குற்றச்சாட்டுகள் அப்படின்ற போது அப்ப இந்த வாதங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இன்னும் 3 நாள்ல வரக்கூடிய வழக்குல எடுபடும் தானே? இல்ல, நிச்சயமாக எடுபடும். இன்னைக்கு நீதிபதி அல்லி அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்களிடத்துல இந்த குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று கேட்கிறார். அதற்கு செந்தில் பாலாஜி ரொம்ப தெளிவா இல்ல, இது என் மீது அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்ட வழக்கு தான், இதை நான் வந்து ஏற்கல அப்படின்னு சொல்லும் போது அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞரை பார்த்து அவர் ஏற்கவில்லை என்கிற செய்தியை அவர் சொல்கிற போது, நாங்கள் எங்களுடைய சாட்சிகளை இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த விரும்புகிறோம்னு சொல்றாரு. அப்ப சாட்சிகளை நான் குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறேன்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான செய்தி. சாட்சிகளை குறுக்கு விசாரணை செய்யணும்னா நீங்க சொன்னது மாதிரி 1000க்கும் மேற்பட்ட சாட்சிகள் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட சாட்சிகளை முதல்ல விசாரிக்கணும். அப்புறம் குறுக்கு விசாரணை செய்வதற்கு இவருக்கு பர்மிஷன் நீங்க கிராண்டட்னு கொடுக்கணும்ல. நீங்க நிச்சயமாக குற்றம் ஒருவர் மீது சுமத்தப்பட்டிருந்தா அவர் தரப்பு நியாயத்தையும் நீதிமன்றம் கேட்டுத்தானே ஆக வேண்டும். அப்ப நீங்க குறுக்கு விசாரணை செய்வதற்கு போதுமான அவகாசம் கேட்கிற பொழுது மணிஷ் சிசோடியாவுக்கு தரப்பட்ட அதே என்னென்ன லிபரேஷன்ஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டதோ, என்னென்ன உரிமைகள் அவருக்கு வழங்கப்பட்டதோ அது நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கு பொருந்தும் தானே இயல்பாகவே. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளினுடைய கருத்து ஒன்றுக்கு ஒன்று முரண்படலாமே தவிர அங்க ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் இதை மேற்கோள் காட்டுவாங்கல்ல. 400 சொச்சம் பேருக்கே இதுதான் நிலைமைன்னு சொல்லி நீங்க வந்து 1.5 ஆண்டுகள்ல பெயில் கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப 1000 சொச்சம் பேர் விசாரிக்க வேண்டியிருக்கு. அதை விட 2 மடங்கு அதிகமாக சாட்சிகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த சாட்சிகளினுடைய விசாரணைகள் நடைபெற வேண்டும். சார், இப்ப வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும்ங்கிற கேஸ் உயர் நீதிமன்றத்துல பெண்டிங் இருக்கு. அது 14ஆம் தேதி விசாரணைக்கு வருது. அது பிரச்சனை கிடையாது. இப்ப அது வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும்னு சொல்றது நெடுங்காலம் போக வேண்டிய செய்தி. அது வழக்கு நிலுவையில் இருக்கு, அவ்வளவுதான். இங்க பெயில் கேட்கிறாரு. நீங்க வழக்க முடிச்சு வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல, அவர் நிரபராதின்னு தீர்ப்பு தரணும்னு அவசியம் இல்ல, நீதிமன்றம் முழுமையாக விசாரணை நடத்தட்டும். ஆனா அவருக்கு தரப்பட வேண்டிய அடிப்படை உரிமை பெயில நீங்க கொடுக்கணும்ல. எதற்காக ஜாமீன் மறுக்கிறீர்கள் என்பதுதானே இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்ப மணிஷ் சிசோடியாவுக்கு பொருந்துகிற அத்தனை விதிகளும் செந்தில் பாலாஜிக்கு பொருந்தும். அதனால்தான் நான் சொன்னேன், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காகத்தான் செந்தில் பாலாஜி இப்போது காத்திருக்க வேண்டியிருக்கு. உச்ச நீதிமன்றம் எங்க பெயில கொடுத்துருமோன்றதுனாலதான் செஷன்ஸ் கோர்ட்ல அவசரம் காட்டுறாங்கன்னு நான் சொன்னேன். செஷன்ஸ் கோர்ட்ல இவ்வளவு அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இத்தனை நாட்களாக நீங்கள் இவ்வளவு அவசரத்தை காட்டினீங்களா? குற்றத்தை ஒத்துக்கிறீங்களான்னு இன்னைக்கு திடீர்னு நீதிபதி கேட்கிறாரு. நம்ம நீதி பரிபாலனங்களை குறை சொல்லல சார், அதை குறைத்து மதிப்பிடல. அதன் மீதான நம்பிக்கையில் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அதை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனா இத்தனை நாட்களாக நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கொள்கிறீர்களான்னு செந்தில் பாலாஜி கிட்ட கேட்டீங்களா? இவ்வளவு நாள் நீங்க கேட்கல. இன்னைக்கு திடீர்னு என்னத்துக்காக அந்த கேள்வியை கேட்கறீங்க? ஏன் வழக்கு இறுதி கட்டத்துக்கு வந்துருச்சா? எல்லோரையும் நீங்க விசாரிச்சிட்டீங்களா? எடுத்த எடுப்புலயே நீங்க குற்றத்தை ஒத்துக்கிறீங்களான்னு நீங்க கேக்குறீங்களே. ஒருவேளை குற்றத்தை அவர் ஒத்துக்கொள்ள மறுத்து விட்டா அடுத்த கட்ட விசாரணைக்கு நீங்க போறீங்க. இப்போ குற்றத்தை ஒத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, எதன் அடிப்படையில் நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கிட்டாருன்னு நீங்க கேட்கணும்ல. இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு தானா? அவருக்கு காவல்துறையிலிருந்து நெருக்கடிகள் தரப்பட்டதா? அமலாக்கத்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் சேர்ந்து அவருக்கு ஏதாவது வேற ஏதாவது செக் வச்சுட்டாங்களா? அவருக்கு ஏதாவது நெருக்கடி கொடுத்திருக்காங்களா? இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணணும்ல. ஒரு நீதிமன்றத்தினுடைய பணிதானே. எடுத்த எடுப்புலயே அவசர கதியில நீங்க குற்றத்தை ஒத்துக்கிறீங்களான்னு இன்னைக்கு ஏன் கேட்கறீங்க? இத்தனை நாட்களா நீங்க கேட்டீங்களா? அவசர கதியில இந்த கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன இருக்கு என்பதுதான் இப்போது சந்தேக பார்வையை அதிகப்படுத்தி இருக்கிறதே தவிர, நிச்சயமாக மணிஷ் சிசோடியாவுக்கு காட்டப்பட்ட அதே கருணை என்று கூட நான் சொல்ல மாட்டேன், அதே உரிமை அவருக்கு தரப்பட்ட உரிமை. ஏன்னா கருணை அடிப்படையில எல்லாம் இப்ப ஒன்னும் அவங்க விடுதலையை செய்யல. கருணை அடிப்படையில விடுதலை செய்யறதுக்காக 7 மாச காலம் அவகாசம் கொடுத்தாங்க. இதுவே முரண்பாடுதான் சார். நீங்க எப்ப பெயில் கேட்கிறாங்களோ 1 வார காலம் அவகாசம். கடந்த காலங்கள்ல அப்படித்தான் தீர்ப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. 1 மாத கால அவகாசங்கள் கொடுங்க. இல்ல அவர் வந்து இப்ப நீங்க அவருக்கு என்ன கண்டிஷன் தானே போட்டிருக்கீங்க?
கடவுச்சீட்டை ஒப்படைக்க சொல்லிட்டீங்க. திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் காலையில 10 மணில இருந்து 12 மணிக்குள்ள காவல்துறை நிலையத்துல நேரடியாக ஆஜராகணும்னு சொல்லியிருக்கிறீங்க. எந்தெந்த விதிகள் எல்லாம் விதிச்சிருக்கிறீங்கல்ல, இதே நிபந்தனைகளோடு சொல்லு சார். ஒருவர் கடவுச்சீட்டை கொடுத்து விட்ட பிறகு எப்படி தப்பி ஓட முடியும்? எந்த எந்த அரசியல் கைது நடவடிக்கையில் ஒருவர் கைது செய்யப்பட்டு தப்பி ஓடி இருக்கிறார்? நீரவ் மோடி தப்பி போயிருக்கிறாரு, விஜய் மல்லையா தப்பி ஓடி இருக்கிறாரு, வேற எந்த தலைவர்கள் தப்பி ஓடி இருக்கிறார்கள் சொல்லுங்க? தொழில் பண்றவன் ஓடி இருக்கான் சார், வியாபாரிகள் ஓடி இருக்கான், தலைவர்கள் யாராவது வழக்குக்கு அஞ்சி நடுங்கி ஓடி இருக்கிறார்களா? இல்லையே. ஆனா ஓடியதை போல ஒரு தோற்றத்தை பாஜகவினுடைய அழுத்தத்தின் பேரால் ஈடி காட்ட முடிந்தது. ஈடி இப்போது முனைமலங்கி போயிருக்கிறது. நீங்க நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஈடியினுடைய நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் தளர்ந்து கொண்டே போகிறது என்பதை அரவிந்த் கெஜ்ரிவால் விவகாரத்திலேயே நம்ம பார்த்தோம். இப்ப அதை தொட்டுத்தான் மணீஷ் சிசோடியாவினுடைய வழக்கும் இந்த கட்டத்துக்கு வந்து நிற்கிறது. இதே தொடர்ச்சியாக நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கும் உச்சநீதிமன்றம் இதே அடிப்படையிலான உரிமையை வழங்கும். அந்த வழக்கும் இந்த கோணத்தில் தான் செல்லும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். இப்ப ஈடி தளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு கூட ஈடியோட உதவி இயக்குனர் லஞ்சம் வாங்கி பிடிபட்டிருக்கிறார், கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது. முன்னெல்லாம் ஈடி கேஸ் வந்தாவே நீதிபதிகள் ஒரு தீர்க்கமான ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அப்ப தொடர்ச்சியாக ஈடி கைது பண்ணக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டு வருது. மணீஷ் சிசோடியா வழக்குலயுமே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த பிறகு அவருக்கு கண்டிஷன் போறாங்க. நீங்க சொன்னதை போல பாஸ்போர்ட்டை வந்து கொடுத்து விட வேண்டும். அதே போல மண்டே வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் முன்னாடி ஆஜராக வேண்டும். கேஸ் வந்து எவிடன்ஸ் வந்து சிதைச்சிடக்கூடாது, இல்ல சிதைச்சீங்கன்னா பெயில் கேன்சல் ஆயிரும்ன்றத சொல்லியிருக்கிறாங்க. இப்படியான கண்டிஷன்கள் போட்ட பிறகு ஈடி மறுபடியும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க நீதிபதிகள்கிட்ட போய். என்ன அப்படின்னா, நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சட்டமன்றத்திலையும் சிஎம் ஆபீஸுக்கும் போகக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி மணீஷ் சிசோடியாவுக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, ஈடி சொல்லக்கூடிய கண்டிஷன் எல்லாம் நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? எப்படி புரிஞ்சுக்கிறது? ஈடிக்கு ஏன் மணீஷ் சிசோடியா சட்டசபைக்கு போக கூடாதுன்ற நோக்கம் வருது, என்ன வருது? ராகுல் காந்தி என்னை வந்து ஈடி கைது செய்ய பாக்குதுன்னு ஒரு ட்வீட் பண்ணார் இல்லையா? வெளிப்படையாக ஒரு செய்தியை சொன்னார் அல்லவா? அதனுடைய நோக்கம் என்ன? நாடாளுமன்றத்துக்கு ராகுல் காந்தி வரக்கூடாது என்பதுதான். திட்டமிட்டு ஒரு சதியை தீட்டுகிறார்கள், அதற்கு இப்படி ஒரு முகம் கொடுக்க பார்க்கிறார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக அம்பலப்படுத்தினார் ராகுல் காந்தி. அதே நடவடிக்கை தான் மணீஷ் சிசோடியா. மக்கள் மன்றத்துக்கு போவதில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ வந்து விட்டால் அது அவர்களுக்கு நெருக்கடியை உண்டாக்கும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உண்மையிலேயே அதற்கான உரிமையை மறுப்பதற்கு இந்த வழக்கில் முகாந்திரங்கள் இல்லை. நீங்க எப்படி சொல்ல முடியும்? இப்ப பொன்முடி கேஸ்ல தீர்ப்பு வந்தது. தீர்ப்பு வந்த உடனே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தாரு. அதற்கு முகாந்திரம் இருந்தது. தீர்ப்பு நிறுத்தி வச்சாங்க சார். நிறுத்தி வச்ச உடனேயே ஆளுநர் பதவி பிரமாணம் ஏற்று வைக்கணும்னு பரிந்துரை கடிதத்தை முதலமைச்சர் அனுப்பினார். உடனே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாங்க. இவ்வளவுதான் செய்ய முடியும். ஏன்னா சட்டம் அதைத்தான் சொல்கிறது. நீங்க பெயில் கொடுத்தாலே அவருக்கு வந்து இப்படித்தான் கொடுக்கணும். அதைத்தான் நீதிமன்றங்கள் சொன்னாங்க. உங்க ஆசாபாசங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாளைக்கு செந்தில் பாலாஜி விடுதலை செய்யப்பட்ட சட்டமன்றத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்களா? எந்த அடிப்படையில சொல்லுவீங்க? அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மக்கள் பிரதிநிதி. இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், அவர் அமைச்சராக தொடர்வதற்கே முகாந்திரம் இருக்கு. நாளைக்கு வெளியில வந்துடுறாரு, மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆயிடுவாரு. நீங்க எப்படி தடுக்க முடியும்? தீர்ப்பு சொல்லிட்டீங்களா? ஜெயில இருந்து பெயில்ல வந்துட்டாலே முடிஞ்சிருச்சு இல்ல சார்? வெளியில வந்துடுறாருல. துறையை கவனிக்க முடியல. அவர் துறையை கவனிக்க முடியாமல் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் இலாக்கா இல்லாத மந்திரியா வச்சிருந்தார் முதலமைச்சர். நீங்க நல்லா கவனத்துல கொள்ளணும். இந்த அவசரப்பட்டு போய் தனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் ரவி போய் அவருடைய பதவியை வந்து இது பண்ணிடுவேன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி உடனே அறிக்கை கொடுத்துதான் ஒரு கொந்தளிப்பான மனநிலையை உண்டாக்குனாரு. தமிழ்நாட்டுல நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு. நீ செய்வியான்னு தலையில கொட்டுறது மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. எதிர்கட்சிகளும் அதில் இணைந்தார்கள் என்றுதான் நான் சொல்வேன். உண்மையிலேயே அந்த மாதிரியான சூழல் வந்துடும். இப்போ ஏன் அதையெல்லாம் செய்யறாங்கன்னு கேட்டா, சட்டம் இதைத்தான் வரையறுத்திருக்கிறது. நீங்க தண்டனை நிரூபிக்கப்படுகிற வரை மக்கள் பிரதிநிதியாகவே தொடர்வார். அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ மேயராகவோ சேர்மனாகவோ தொடர முடியும். அதற்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனா நீங்க திட்டமிட்டு அவர்களுடைய குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கைது செய்திருக்கேன். இப்ப வந்து பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சா? உங்களுடைய நோக்கம் என்னன்றது தெரிஞ்சு போச்சா? இதைத்தான் நீதிபதிகள் சொல்றாங்க. உங்க ஆசாபாசங்களுக்கெல்லாம் நாங்க இடம் கொடுக்க முடியாது. இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்திலையும் ஒண்ணு நடந்தது. அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள். தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு எந்த இடர்பாடும் இல்லை என்று சொன்னார்கள். காரணம் என்னன்னு கேட்டா, ஜனநாயகம் அவருக்கு வழங்கி இருக்கிற உரிமை. அதைத்தான் நீதிபதிகள் சொல்ல முடியும். நாளைக்கு நீதிபதிகள் மாற்றி சொல்ல முடியாது.
அடுத்த கட்டமாக வழக்கறிஞர்கள் வாதத்தை வைக்கிற போது நீதிபதிகள் தடுமாறி போகக்கூடிய சூழல் வரும். வேற நீதிபதிகள் இதற்கு முரண்பட்ட கருத்து சொல்லிடுவாங்க. இல்லைன்னா சீஃப் ஜஸ்டிஸ் இதை எப்படி நீங்க சொல்லலாம்னு கண்டிச்சிருவாரு. அவர் அதை ஓவர்லுக் பண்ணுவாரு, அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி. எனவேதான் இவர்கள் நீதி போதனைகளுக்கு கட்டுப்பட்டு நீதிமன்றங்கள் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லி இருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மணீஷ் சிசோடியாவும் அவர் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அந்த பணியை செய்யத்தக்கவராக நாளை இருப்பார். அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. நீதிமன்றமே அதற்கு தடை விதிக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. செந்தில் பாலாஜியும் நாளை சட்டமன்றத்துக்கு வருவார். அவர் சட்டமன்றத்துக்கு வருவதையும் தடுக்க முடியாது. அதையும் நாளைய தீர்ப்பு நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தினுடைய பெயில் வழக்கு உணர்த்தும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேயர்கள்ட்ட பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.